16வது கணக்குமா cos inverse of 1 minus x square by 1 plus x square equal to y dy by dx கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. இப்போ cos inverse of xக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம். அதனால் என்ன பண்ணலாம், இங்கே cos inverse இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம மாற்றி எழுத போகிறோம். நமக்கு 1 minus tan square theta by 1 plus tan square theta ஃபார்முலா cos 2 theta. 3வது பாடத்திலே நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க சாமி. அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கிறது, லேட் x equal to tan theta. ஏற்கனவே நமக்கு cos of tan inverse of அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி square root of 1 minus x by 1 plus x வந்துச்சு இல்லையா. அது இதுவில் நம்ம எப்படி எக்ஸுக்கு பதிலாக cos theta எடுத்தோமோ இப்போ cos inverseனு வரும்போது எக்ஸுக்கு பதிலாக theta எடுக்கணும், tan theta எடுக்கணும். ஓகே, தீஸ் இம்ப்ளைஸ் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னு சொன்னால் டீட்டாங்க வச்சுக்கலாம். டேன்றது பெருக்கிறதுக்கு tan வகுத்தல் போச்சுன்னா tan by 1 by tan. அப்போ அடுக்கு வந்து வகுத்தில் இருந்துச்சுன்னா அடுக்கு எங்கே போகணும், மைனஸில் வரணும் மேலே வரும்போது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் y ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா cos 2 தீட்டா. ஏற்கனவே tan இன்வர்ஸும் டேனும் பெருக்கணும்னா கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு தலைகீழையும் அதையும் பெருக்கணும், நமக்கு 1 ஆன்சர். அப்போ இது ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 2 தீட்டா. ஸோ y ஈக்குவல் டு 2 இன்ட்டு தீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்கள் சாமி, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், வகைப்படுத்த முடியும். ஸோ dy by dx ஈக்குவல் டு 2ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். tan இன்வர்ஸ் எக்ஸை வந்து வகைப்படுத்தணும், அது 1 by 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு உங்கள் பிரிக்கலாம் 2 by 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.